ஒரு மெல்லிய கூடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பித்தப்போ ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது 2 பாஷையில் பண்ண ஒரு படம், கன்னடம் அண்ட் தமிழில் பண்ணது. அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த படம் ஆல்ரெடி கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கு. அண்ட் இப்போதான் தமிழுக்கு ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ராஜா சாருடைய 1000க்கு அப்புறம் எவ்வளோ கணக்குன்னு தெரியாது. ஸோ அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் ராஜா சார். பிகாஸ் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஐ மீன் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்கிறது ராஜா சார் தான். பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதை. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். ஒரு தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரோ இந்த மாதிரி ஒரு படமும் புதுசாக இருக்குதுன்னு நான் வந்து தைரியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இதில் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கேமராமேன் ஸ்ரீராம் பிரமாதமான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் அது அண்ட் ஆர்டிஸ்ட் குரூன்னு பார்க்கும்போது ஷாம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி நாங்கள் படம்லாம் பார்த்தாச்சு, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அக்ஷா அவங்க ஷி ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் முதல்வன் படத்தில் என் கூட நடித்தாங்க மோனிஷா கோராலா, நாங்கள் 2 பேரும் அதில் நடித்தோம். ஸோ இந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணுறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் மோனிஷா கோராலா நடிச்சிருக்காங்க. ஸோ இட் பி ரியலி ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் இது. அண்ட் இன்னைக்கு இந்த மியூசிக் ரிலீஸ், மெயின் மேன் மியூசிக் ரிலீஸுக்கு சார் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சிட்டாரு. பியூட்டிஃபுல்லாக ஒரு 3 பாட்டு பெப்பி சாங்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் ரமேஷ் இவர் கூட நான் இதுக்கு முன்னாடி வனயுத்தமன் ஒரு படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ 2வது படம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. இஸ் ஆஸ் வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குப்பி அப்படி ரொம்ப வெற்றிகரமான படங்களை டைரக்ட் பண்ண ஒருத்தர் ரமேஷ். இது நிச்சயமாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொல்கிறேன். அண்ட் உங்களுடைய ஒத்துழைப்பு, ஹெல்ப் எல்லாம் இந்த படத்துக்கு தேவை. ஆஸ் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு நல்லா படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குது என்ன இதுன்னு ஜனங்கள் கொண்டு போய் சேர்க்குறதே மீடியா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வி நீட் யுவர் ஃபுல் கோஆப்ரேஷன். படத்தை பற்றி எப்பவும் பேசுகிறதில்ல, படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது தான். ரமேஷ் சார் வந்து ஏற்கனவே குப்பி, வனயுத்தம் இந்த மாதிரி 2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்தது. நடுவில் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த கதையை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பைலிங்குவல் பண்ணலாம், தமிழ்லையும் கன்னடாலையும் பண்ணலாம். கன்னடாலையும் ஏற்கனவே நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 2வது கன்னடா ஃபிலிம். அதே மாதிரி அர்ஜுன் சார் ஏற்கனவே கன்னடாவில் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு, சொல்ல தேவையில்லை, எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஆல் ஓவர் சவுத் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த காஸ்டிங் பண்ணியிருக்காரு ரமேஷ் சார். இன்ஃபேக்ட் மனிஷா கொரேலாவும் ஒரு பாப்புலர் சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ் பேரை பெற்றிருக்காங்க. ஸோ அதனால அவங்களையும் காஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான ரோலில். கேம் கன்னடாவில் வந்து February 26 ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் 1 இங்கே ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற தமிழ் ரசிகர்களுக்கு அரிச்சமாகவே கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து எல்லா படத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சு தான் இந்த படத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு கதையாக இருக்கும். திரைக்கதை வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட், எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் சார் அவங்க கெரியரில் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ்னு சொல்லலாம். எனக்கும் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. மனிஷா கொரேலாவோட ஜோடியாக நடிக்கிறது தான் கொஞ்சம்
எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்க அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட். பட் அதெல்லாம் மறந்துட்டு ஷி வாஸ் வெரி டவுன் டு அர்த், வெரி சிம்பிள். இப்போ தான் கேன்சர்ங்கிற ஒரு இதை வந்து ஃபைட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் ஆட்டிடியூட் வைஸ், ப்ரொஃபஷனல் வைஸ் ஷி வாஸ் 100%. அண்ட் அஃப்கோர்ஸ் அக்ஸாக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக, உண்மையை எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தோட மிக சிறந்த ஹைலைட் அப்படிங்கிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது வந்து நாங்கள் அடம் பிடிச்சி ரமேஷ் சார்கிட்ட வந்து ராஜா சார் பண்ணாதான் இது வந்து ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சார் வந்து டேட்டு கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ தட் வில் பி த ஹைலைட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கேமராமேன் ஸ்ரீராம் சார் ரொம்ப ரொம்ப அது கேமராமேன் மட்டுமே இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ குட் ஃபிலிம். எல்லா படங்கள் மாதிரி குப்பி ஆட்டோ, காவலர் குடியிருப்பு, அப்புறமா வனயுத்தம், அதுக்கு எப்படி எல்லாரும் இந்த மீடியா பத்திரிக்கையாளர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கு கூட உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணுறது மட்டும்தான் நம்மளால் முடியும். மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்கள் கையில் வந்துடும். வெரி ஹாப்பி. Orumilla Kodu is my first film. So today we have the audio launch. So I feel very, very blessed because Raja sir has given the music of my first film. So it's a blessing indeed. Um, heard lots and lots of things about Raja sir since I come from Kashmir. So when I came, I didn't knew much. But after meeting him, I felt so good because being a legend in music field, he's so soft and such a great person. So I'm very thankful that he has been a part of our journey and he has done such an amazing thing, which I don't need to tell. I know all of you must be knowing about it. Arjun sir has been always, like, I have seen his films and I have been a great fan of him, especially Arjun and Manisha's combination. So when I was in 10th standard, 11th standard, I used to dance on their songs and I was a big fan. So my first film working with both the people who are an idol to me was again a very big blessing for me. So it was such a nice experience because especially he never showed that I'm a new girl, and he was very confident in me and he told me, okay, let's do it. So I'm very thankful to Arjun sir because he's the one who supported me a lot in this particular film. I'm very thankful to Shyam because he kept guiding me all the way. Okay, your makeup is not good, this is not good, you have to be like that, you have to be like that, since of course it was my first film. So yeah, it was very nice working with him. I'm very thankful to my director sir because when I came in the film, I was very nervous since I was acting with all the big people. So he told me, don't worry, this is your film, so just be cool and do however you feel like. So it was a great working experience with great people. I feel very generous that the amount of love and care they have shown and the support they have shown towards me. So the film is already a very big hit in Kannada. So we are expecting that it will create the same sensation here in Tamil cinema also. So we need lots and lots of support from you people, and I wish and hope that we make a mark here with this film.